ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலிருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருந்தாங்க. அலுவலக உதவியாளர், ஈப்போ ஓட்டுநர், அப்புறம் இரவு காவலர்னு. அதில் இப்போ திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை ஊராட்சிக்கு வந்து சான்றிதழ் சரிபார்ப்பு திறன் ஆய்வு தேர்வுக்கு வந்து அழைப்பானை வந்து வெளியாகிருக்கு. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எங்கே வச்சு எக்ஸாம் நடக்க, எத்தனை மணிக்குள்ளே போகணும், என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்து கண்டிப்பாக கொண்டு போகணுன்னு ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. அதை வந்து பார்க்கலாம். இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துட்டாங்கன்னா, பயணப்படி எதுவும் தர மாட்டோம், விண்ணப்பதாரர் அவங்க சொந்த செலவில் தான் வரணும், தேர்வு அறைக்குள்ளே வந்து விண்ணப்பதாரர் மட்டும்தான் வரணும், வேறு யாரையும் அனுமதிக்க மாட்டோம். அப்புறமா வந்து தகுதி தேர்வுக்கு தேவையான ஆவணங்களை தவிர வேறு எந்த ஒரு பொருளையும் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. செல்ஃபோன், பேக் அப்படி எதையுமே வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது. அப்புறம் வந்து மிதிவண்டி ஓட்டும் திறன் டெஸ்ட் பரிசோதனை வந்து அங்கே செய்வாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த எக்ஸாமுக்கு இன்டர்வியூக்கு போகாத யாருமே வந்து மேற்கொண்டு எந்த ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ்லையும் இருக்க மாட்டாங்க, அவங்கள வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து கீழே எங்கே வச்சு எக்ஸாம் நடக்கணும், ஒரு ஸ்கூல் கல்லூரி நேம் கொடுத்துருக்காங்க. அப்புறமா 25/10/2025 காலையில் 9 மணிக்கு வந்து வந்துடணும், எக்ஸாம் நடக்கும்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு 8:30 மணிக்கே வந்து போயிருங்க. எப்போவுமே 9 மணிக்கு கரெக்டாக போய் நிற்காதீங்க, அதுக்கு முன்னாடியே போயிடணும். அதுக்கப்புறம் வரவங்கள வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து ஆவணங்களில் வந்து என்னென்ன விவரங்கள்னு கொடுத்துருக்காங்க, என்னென்ன சர்டிஃபிகேட் நம்ம கொண்டு போகணுன்னு. கல்வி தகுதி சான்று, என்ன கல்வி படிச்சிருக்கோமோ அதுக்கான தகுதி சான்று கொண்டு போகணும். அப்புறம் பள்ளி கல்லூரியில் இருக்க காலேஜ் படிச்சிருந்தீங்கன்னா காலேஜ் டிசி கொண்டு போகணும், ஸ்கூலோட முடிச்சிருந்தீங்கன்னா ஸ்கூல் டிசி கொண்டு போகணும். அப்புறம் சாதி சான்றிதழ், அப்புறம் குடும்ப அட்டை, இல்லைனா வந்து ஆதார் அட்டை, குடும்ப அடையாள அட்டை, ரேஷன் கார்டு இல்லைனா ஆதார் கார்டு கொண்டு போகணும். முன்னுரிமை கோருவதற்காக ஏதாவது சான்று இருந்துச்சுன்னா அதோட அசல் கொண்டு போகணும். பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அது கொண்டு போகணும். இருசக்கர வாகனம் ஓட்டும் லைசன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அது கொண்டு போகணும், லைசன்ஸ் இருந்துச்சுன்னா. இது இவ்வளவும் வந்து கண்டிப்பாக கொண்டு போகணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது கூட இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டும் கொண்டு போகணும். இதில் கொண்டு போகிற எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்க்கும் வந்து ஒரு 2 ஜெராக்ஸும் வந்து எக்ஸ்ட்ரா கொண்டு வரணும்னு சொல்லி அவங்களே கொடுத்துட்டாங்க. அதனால் அதையும் வந்து கொண்டு போங்க. அதுக்கப்புறம் இது கூட என்னென்ன இந்த தகுதிகள்னு சொன்னமே, எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய முன்னுரிமை தகுதிகள் அது என்னென்னு வந்து கீழே கொடுத்துருக்காங்க. கொரோனா தொற்றில் வந்து அப்பா அம்மாவை இழந்தவங்க, அதாவது அப்பா அம்மா 2 பேருமே வந்து இறந்த பையனோ பொண்ணோ அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டு. அதுக்கப்புறமா முதல் தலைமுறை பட்டதாரியாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட்டு. தமிழக அரசு பள்ளியில் வந்து தமிழ் மொழியிலே படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட். போரில் வந்து உடல் தகுதி இழந்த முன்னாள் இராணுவ வீரர்னா வந்து அதுக்கான சர்டிஃபிகேட். இல்லைனா போரில் மரணம் அடைந்தால் அல்லது உடல் தகுதி இழந்த முன்னாள் இராணுவத்தரோட குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு 2 நபருக்கு வந்து கொடுப்பாங்க, அதுக்கான சர்டிஃபிகேட். ஆதரவற்ற விதவை, கலப்பு திருமணம் பண்ணியிருந்தேன்னா யாராவது ஒருத்தர் வந்து ஒன்று ஆதி திராவிடர் இல்லைனா பழங்குடிய இனத்தவரை சேர்ந்தவராக இருக்கணும், அதுக்கான சர்டிஃபிகேட். முன்னாள் இராணுவத்தினர் அல்லது அவர்களது மனைவி அல்லது மகன், திருமணமாகாத மகள் இருந்தால் அவங்கெல்லாம் வந்து இதுக்கு இது பண்ணிக்கலாம், அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் கொண்டு போகணும். அப்புறம் சுதந்திர போராட்ட தியாகிகள் மற்றும் தமிழ் மொழி காவலர்களின் நேரடி வாரிசுகள், அப்புறம் பிற நாடுகளில் இருந்து தாயகம் திரும்பிய இந்தியர்கள், அரசு திட்டங்கள், பொதுமக்கள் நிலங்களை யாராவது அரசுக்கு வந்து இது கொடுத்துட்டு அரசு வந்து எடுத்திருந்தாங்கன்னா அவங்க குடும்ப உறுப்பினரில் யாராவது ஒருத்தர் கொடுப்பாங்க. மாற்றுத்திறனாளி, மாநில அரசு பணியிலேருந்து விடுபட்டவங்க, மீட்கப்பட்ட கொத்தடிமைகள் அல்லது அவர்களது மகன் மகள், திருமணமாகாத மகள், இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும். தமிழ்நாடு அரசு கீழ் வரும் விழிப்புணர்வு நிறுவனம், சீர்திருத்த பள்ளியில் இருந்தவங்க வந்து இதுக்கு இது பண்ணலாம். இருமொழி திட்டம் செயலாக்கத்திலிருந்து பிழைந்த இந்து மற்றும் இதர மொழி ஆசிரியர்கள், ஹிந்தி மற்றும் இதர மொழி ஆசிரியர்கள், அப்புறம் பிராந்திய படையில் 6 மாதத்திற்கு மேல் பணிபுரிந்து அதுக்கப்புறம் விடுவிக்கப்பட்டவங்க, அவசர காலத்தில் பிராந்திய படை மற்றும் துணை விமான படையில் சேர்ந்து அதுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்களா 6 மாதம் அந்த. அப்புறமா வந்து மக்கள் கணக்கெடுப்பு பணியாளர் நிறுவனத்தில் வேலை செஞ்சு பணியிலேருந்து விடுவிக்கப்பட்ட, அப்புறம் 31/12/1984 வரையில் குறைஞ்சது 1 வருஷ காலம் பணிபுரிந்து இளைஞர் சேவை படை தன்னார்வலர்கள். அப்புறமா வந்து இவங்க எல்லாரும் அதுக்கான உரிய அலுவலகத்திடமிருந்து பெற்ற அந்த சர்டிஃபிகேட்டை வந்து சமர்ப்பித்து அவங்க வந்து முன்னுரிமை வந்து கோரிக்கலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம கொண்டு போகிற எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்க்கும் 2 ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மறக்காமல் அதையும் எடுத்துகிட்டு போங்க. நல்லபடியாக வந்து சான்றிதழ் சரிபார்ப்பு அப்புறம் திறனாய்வு தேர்வு வைப்பாங்க. நல்லபடியாக பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.